இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படித்ததே வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக ஆக்கிடும். இப்போ இதே நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க, இல்லை அது ஒரே இடத்துல உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க, ஒரு 4 பேஜஸ்லேயே நீங்கள் அந்த ஒரு டாப்பிக்கு இத்தனை புக்கில் இருக்கிறதையும் நீங்கள் எடுத்து ஒரு வரிசையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அதே போல் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதியிருப்பீங்க, அதை ஈஸியாக நீங்கள் ரீகாலும் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம் டைமில் உங்களுக்கு இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வேகமாக ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கும் உங்களோட நோட்ஸ் சரிங்களா இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து சீக்கிரம் மறக்காது, நீங்கள் அடிக்கடி ரிவிஷன் பண்ணுறது இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்காக தான் நம்ம நோட்ஸ் எடுக்க சொல்கிறதுக்கான முதல் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி இருந்தால் தான் நோட்ஸ் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும். உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி உங்கள் நோட்ஸை எடுங்க. ஸோ இன்னொருத்தர் யாராவது நோட்ஸ் எடுத்திருப்பாங்க, அதை வாங்கி நம்ம படிச்சிக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறது நிறைய பேர் பண்ணுறீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து படித்து முடித்து பாஸ் ஆனதையும் சார் உங்கள் நோட்ஸ் கொடுங்க, உங்கள் நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் அதை வச்சு படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. அவருக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்திருப்பார். ஓகேவா. அதே போல் நீங்களும் உங்களுக்கு என்ன புரியுமோ, எப்படி இருந்தால் உங்களால் வந்து படிக்க முடியுமோ, எப்படி இருந்தால் உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி ஒரு நோட்ஸை நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் புரியும் சரிங்களா. அதனால் ஒவ்வொருத்தரோட நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இது ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சரிங்களா. இதில் இன்னொரு விஷயம் டைம் சேவிங். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப உங்களோட நேரத்தை மிச்சப்படுத்தும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே, ஈஸியாக ஒரு லெசனை ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிடலாம். இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்எஃப் 6th இருக்குது, 7th இருக்குது, 9th இருக்குது, 10th இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு புக் எடுத்து நம்மளால் தேட முடியாது. வரிசையாக எழுதிட்டோம் அப்படின்னா எல்லா சம்ஸையும் ஸோ உங்களால் ஈஸியாக ரிவிஷன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. அதே போல் மற்ற டாப்பிக்கும் சரிங்களா, ஒவ்வொன்றுக்குமே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதை ஒன்றா ஒரு இடத்துல நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ரிவிஷன் பண்ணிக்க முடியும் சரிங்களா. உங்களோட டைம் சேவ் ஆகும், ஈஸியாக ரிவிஷன் பண்ணிக்க முடியும். நீங்களும் டென்ஷன் ஆகாமல் எங்கே இருக்குன்னு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது பக்காவாக உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நோட்ஸ் எடுத்தால் டைம் ஆகுமே, நான் வந்து அப்படியே பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நோட்ஸ் இன்றைக்கி டைம் ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பின்னாடி உங்களுக்கு நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த நோட்ஸ் நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணிவிட்டு வெளியே போகிற வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் சரிங்களா. அப்படி ஒரு நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு நோட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட்டை போட்டு நீங்கள் நோட்ஸ் வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா 10 யூனிட் இருக்குன்னு வைங்களேன், 10 யூனிட்டுக்கும் தனித்தனியாக 10 நோட்டை போட்டிருக்கீங்க. போட்டு தான் ஆகணும், ஏன்னா அவ்வளோ எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு இல்லை பெரிய நோட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சு நீங்கள் பாஸ் ஆகிற வரைக்குமே அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு டைமையும் ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் தேடி போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியத்தை அது குறைக்கும் சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த டைமில் உங்களால் நோட்ஸ் எடுக்கிறதுக்கான போதுமான நேரம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதனால் நீங்கள் தாராளமாக நோட்ஸ் எடுக்கலாம். அதே போல் சார் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க புக்ஸில் ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பக்கத்துலேயே வந்து நோட்ஸ் குறித்து வச்சுக்கலாம். பட் இத்தனை புக்கையும் நீங்கள் நான் 6th 7th 8th 9th இத்தனையும் தேடி உங்களால் நோட் அங்கங்கே குறித்து வச்சுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இது பண்ணுறவங்க ஒரே புக்காக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் நீங்கள் வந்து நோட்ஸை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் திரும்ப திரும்ப உங்களோட நேரத்தை வீணடிக்காமல் அதை வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷன் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா.